என் உயிர் போனாலும் போகட்டும். ஆட்சி மாறணும், ஆட்சி வேற அமைப்பு அமைக்கணும். டிஎம்கே ஏடிஎம்கே வரவே கூடாது. இந்த கூட்டத்துக்கு வயதானவங்க, மாற்றுத்திறனாளிகள், பெண்களை தற்கொலைலாம் வர வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. வர வேண்டாம் சொல்லியிருக்காங்க. நான் வந்து மகாத்மா காந்தி எங்கே வேணாலும் போல, எங்கே வேணாலும் வரலாம். என்ன இருந்தாலும் வந்து கட்சி நான் மேடைக்கு தான் போக முடியாது, கூட்டத்துக்கு போக முடியாது. நான் ரோட்டில் மக்களை பார்க்கறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். கூட்டத்தில் பங்கேற்காம மக்களை வெளியே சந்திக்கிறீங்க. ஆமாம். இப்போ நீங்கள் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்து நீங்கள் தாவேக்கா வளர்ச்சிக்கு என்ன மாதிரியாக உங்கள் பங்களிப்பு கொடுக்கணும்? நான் இனிமேல் தான் இன்னும் என்ன பண்ணுறாரு, என்ன இப்போ செய்கிறாரு அப்படிங்கிற பார்த்து தான் மக்களே ஏற்றுக்குவாங்க. அதே மாதிரி தான் நானும் ஏற்றுக்குவேன். ஒரு நடிகராக பார்க்குறாங்க. ஆமாம், விஜய் வந்து நடிகரை தான் பார்க்குறாங்க. ஆனால் இப்படி தலைவராக வந்துருவார்னு யாருக்குமே தெரியாது. விஜயகாந்துக்கு அடுத்தது இவர் தான். விஜயகாந்துக்கு அடுத்தது இவர் தான், வேற யாரும் இல்லை. விஜயகாந்த் அடுத்து விஜய் பூர்த்தி செய்வார். கண்டிப்பா 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 கண்டிப்பா. 2026 தேர்தல் தாவேக்காக்கு எந்த மாதிரி இருக்கும்? கண்டிப்பா சவாலாக இருக்கு. எல்லாத்துக்கும் இப்படிதான் இருக்கும். எல்லாம் மக்கள் கையில் தான், எல்லாம் மக்கள் கையில் தான். மக்களே நம்புங்கள். கண்டிப்பா சிஎம் ஆவார், கண்டிப்பா ஆவார். அமர வைப்போம். எங்களோட கோரிக்கை. கரூர் சம்பவத்துக்கு பிறகு அதாவது இந்த பகுதிக்கு வராங்க, பாண்டிச்சேரியை முடிச்சுட்டு இந்த பகுதிக்கு வராங்க, ஈரோடு. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? கரூர் சந்திப்புக்கு பிறகு இவர் வர்றது ரொம்ப சிறந்த விஷயம்தாங்க. பட் இருந்தாலும் இவருடைய அனுபவங்கள் வந்து குறைவா இருக்கு, தெரியுங்களா? ஒரு அரசியலுங்கும்போது என்னன்னாக்கா கரசி குடிக்கணும், இதுதான் அரசியல். அரசியலை வந்து கரசி குடிச்சாதான் ஒட்டுமொத்த மக்களையும் இழுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்க முடியும். அதனால அரசியலை பொறுத்தவரையில் நல்லா கரசி குடிக்கணும். ரெண்டாவது பேச கத்துக்கணும். நல்லா பாருங்க. ஓ அங்கயா நல்ல பேச தெரியணும். ஏன்னாக்க இவர் வந்ததுல இருந்து இவருடைய இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், பேச்சை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் எத்தனையோ பிள்ளைங்க, நிறைய பிள்ளைங்க வந்து எல்லாம் டிகிரி முடிச்சிட்டு இருக்காங்க. எல்லா பிள்ளைகளுக்கும் நான் வேலை வாய்ப்பு வாங்கி தரேன். மற்ற அரசியல் புறம் என்னன்னாக்கா இப்ப எல்லாமே எல்லாம் டிஎன்பிசியில் விட்டுவிட்டு பணம் எல்லாம் 25 லட்சம் 30 லட்சம்னு கொடுத்து அப்படி எல்லாமே போஸ்டிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா விஜய் வராருனாக்க ஒட்டுமொத்தமா படிச்ச பிள்ளைகள் அத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்தாங்க. இவருடைய வெற்றி வாய்ப்பு அமோகமா இருக்கும். அந்த வார்த்தை இதுவரையிலுமே அவர் வாயிலிருந்து வரல, தெரியுதுங்களா? இதுவரையிலுமே அவர் வாயிலிருந்து வரல. ரெண்டாவது ஏழ்மையான மக்களை பூராத்தையும் உயர்த்துவதற்குண்டான வாய்ப்பை நான் உருவாக்குவேன் அப்படிங்கிற வார்த்தையும் வரல. அவர் ஒரே வார்த்தை என்னன்னாக்க, எனக்கு யாரு இது எதிரி தெரியுமா, எனக்கு யாரு எதிரி தெரியுமா, அந்த வார்த்தை பேசவே கூடாது. ஒரு அரசியல்வாதி வந்து எனக்கு யார் எதிரிங்கிறது பேசவே கூடாது. ஏன் பேசக்கூடாதுனாக்க, நம்ம எதிரியை வின் பண்ண வரல, நாம் மக்களை சந்திச்சு மக்களுக்காக சேவை செய்வதற்கு உண்டான ஒரு வேட்பாளர் நம்ம வந்து களை இறங்கிக்கிறோம். களை இறங்கி வரும்போது வேட்பாளராக தான் இருக்கணும் ஒழிய வேட்பாளர் வந்து எதிரியா போயிடக்கூடாது. இப்ப ஸ்டாலினுக்கு இவர் வந்து அண்ணன் தம்பி இல்ல, அங்கு பங்காளி கிடையாது. எதிரியா எதிரியா நோக்காரு. எதிரியா நோக்க வேண்டிய அவசியம் இல்லையே. இவருடைய கோட்பாடு எந்த வகையில போகுதோ அந்த வகையில வந்து மக்கள் வந்து இவருக்கு பின்னோக்கி போயிட்டு இருப்பாங்க. அதனால அந்த அளவுக்கு வந்து விஜய் வந்து எந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து தொண்டு செய்யறாரோ, பிள்ளைகளுக்கு படிச்ச அத்தனை பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குறாரோ, ஏழை மக்களை வந்து எப்படி மேல்மட்ட லெவல்ல உயர்த்துறாரோ அந்த அளவுக்கு தான் இவருடைய செயல்பாடுகள் நல்ல முறையில் வரும். நல்ல முறையில் வந்து மீண்டும் மீண்டும் வருவதற்குண்டான ஒரு நிபந்தனைகள் நல்ல முறையில் தெரியும். அதனால நல்ல முறையில் இவர் வரணும்னாக்க படித்த பிள்ளைகளுக்கு ஃபர்ஸ்ட் முதல் வேலைவாய்ப்பு கிடைக்கணும். ஆமா ஆமா ஆமா. உதாரணமா இவர் இருக்க வேண்டிய ஸ்டைல் எப்படி இருக்கு? இல்ல இவர் தனித்துவமா இருக்காரா, இல்ல யாரும் பின்பற்றாரா? இல்ல இவர் வந்து பின்பற்றக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியலீங்க. தனித்துவமான முறையில தான் இருக்கிறாரு. பட் இருந்தாலும் ஒரு பேச்சுவார்த்தையில வந்து இன்னும் முற்றிலும் சரியா இருந்துச்சுனாக்க இன்னும் மக்கள் வந்து திரண்டு வருவாங்க. ஆனா மக்கள் திரள்றாங்க. ஆனா மக்களுடைய செல்வாக்கு வந்து ஓட்டு போடும் போது தான் அவருடைய செல்வாக்கு தெரியும் ஒழிய இப்ப வந்து அவருடைய இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. இப்ப எத்தனை பேர் வராங்க, எத்தனை விஜயகாந்த் வந்தாரு,
விஜயகாந்த் வரும்போது எவ்வளோ மக்கள் வந்துச்சு, ஓட்டு போடலை. ஆனால் இவர் வராரு, படித்த பிள்ளைகளுக்கு ஏழைகளுக்கு மேலே உயர்த்துவேன் என்று எப்போ மீட்டிங்கில் பேசுகிறாரோ அன்றைக்கே இவர் உயர்ந்து வருவார்.